2023-24 ஆண்டில் வைகுந்த பீஸ் கார்டனில் நடந்த பட்டி மற்றும் சேவைகளின் ஒரு தொகுப்பு. மே 1 உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அமைதி பூங்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சிக்கு 75க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு ராஜயோக பயிற்சியை அடைந்தனர். மேலும் அவர்களின் ஆட்டோவில் பாபாவினுடைய ஸ்டிக்கர் ஒட்டி அதனுடைய மகத்துவத்தை அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மே 14 அன்னையர் தினத்தை முன்னிட்டு அன்னையர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அன்னை அன்பின் அடையாளம் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் முக்கிய விருந்தினர்களாக டாக்டர் அறிவழகி, ஆனந்த் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி, சகோதரி முத்துமணி, மரகதம் குமரவேல் கவுன்சிலர், மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனிலிருந்து விஞ்ஞானிகள் வருகை தந்து சிறப்பித்தனர். 100க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் கலந்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்தனர். செவிலியர்கள் தினத்தை முன்னிட்டு சத்யசாய் மெடிக்கல் காலேஜிலிருந்து செவிலியர்கள் வருகை தந்து ராஜயோக தியானத்தின் அறிமுகத்தை பெற்று சென்றனர். மே 29 சம்மர் கேம்ப் கிராமப்புற குழந்தைகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 150க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து வருகை தந்திருந்தனர். அவர்களுக்கு மோட்டிவேஷனல் வகுப்பு, எக்ஸசைஸ், தியானம், வாட்டர் தெரப்பி ஆகியவை கற்றுத்தரப்பட்டது. குழந்தைகள் இந்த கேம்ப் மூலம் பயனடைந்தனர். ஜூன் 21 அகில உலக யோக தினத்தை முன்னிட்டு யோக சங்கமம் என்ற தலைப்பில் கிராம மக்களுக்கு யோகா மற்றும் தியானத்தின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யோகாசனங்களை மாஸ்டர் தர்ம தேஜா குழுவினர் பொதுமக்களுக்கு பயிற்சி அளித்தார். ஹீலர் சுந்தரம் அவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதெப்படி என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். மேலும் ஜிம்னாஸ்டிக்ஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆகிய கலைகள் மக்களுக்கு காண்பிக்கப்பட்டது. வந்திருந்த அனைவரும் 80 அடி நீளத்தில் தயார் செய்யப்பட்டிருந்த மடலை பாரத தாய்க்கு நன்றி உணர்வை எழுதி வெளிப்படுத்தியிருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கு மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனின் இன்ஜினியர்ஸ், பல கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள், கிராம மக்கள் பங்கு கொண்டு பயனடைந்தனர். ஆசிரியர்கள் தினத்தை முன்னிட்டு டீச்சர்ஸ் ஷேப் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் ஒரு நாள் கருத்தரங்கம் செப்டம்பர் 2 அன்று நடைபெற்றது. இதில் 10க்கும் மேற்பட்ட பள்ளியிலிருந்து ஆசிரிய பெருமக்கள் வருகை தந்து இவ்வுலகை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் எவ்விதமான பங்கு பெற வேண்டும் என்ற பயிற்சியை பெற்று சென்றனர். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தையொட்டி கொடியேற்றும் நிகழ்ச்சியும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கான ஓவிய மற்றும் மாறுவேட போட்டி நடைபெற்றது. 80க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கு கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். 22 ஆகஸ்ட் 2023 அன்று வைகுந்த பீஸ் கார்டனில் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா திருப்போரூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமத்தின் முக்கியஸ்தர்களுடன் இனிதே கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் சிறுதாவூரை சுற்றியுள்ள பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவியர்களை பள்ளி நிர்வாகத்தினர் தியான பயிற்சியின் அனுபவத்தை பெறுவதற்காக வைகுந்த பீஸ் கார்டனுக்கு அழைத்து வருகிறார்கள். அதிலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தேர்வை எதிர்கொள்வதற்கான தியான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. டிஜிட்டல் உலகத்தில் மூழ்கி இருக்கும் ஐடி துறையினருக்காக ஆன்மீக உலகின் ஆழத்தை அனுபவம் செய்விப்பதற்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் ஐடி என்ற ஒரு நாள் ரெட்ரீட் டிஸ்கனெக்ட் டு ரீகனெக்ட் என்ற தலைப்பில் நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்டோர் அமைதியின் சூழலையும் தியான பயிற்சியின் அறிமுகத்தை பெற்று சென்றனர். இதனைத் தொடர்ந்து BK IT ரெட்ரீட் அடுத்த வாரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஷிப்பிங், ஏவியேஷன் அண்ட் டூரிசம் விங் சார்பாக வேர்ல்டு டூரிசம் டே அமைதி பூங்காவில் வாயேஜ் ஆஃப் பீஸ் என்ற தலைப்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்களின் மேனேஜர்ஸ் மற்றும் ஸ்டாஃப்களுக்காகவும் மகாபலிபுரம் டூரிஸ்டுகளுக்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மதிப்பிற்குரிய BKT பாலன் அவர்கள் மதுரா குரூப்ஸ் ஆஃப் டிராவல்ஸ் உரிமையாளர் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்தார். குழந்தைகளின் பலவிதமான கலாச்சார நடனமும், ரஷ்யன் டான்ஸ், வேல்யூ ட்ரீ, ஸ்வர்க பசில் ஆகிய நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு ஒரு புது உலக அனுபவத்தை கொடுத்திருந்தது. மனநல ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு வைகுந்த பீஸ் கார்டனில் மாணவ மாணவியர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சிக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அக்டோபர் 16 உலக உணவு தினத்தை முன்னிட்டு சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் நில உரிமையாளர்கள், விவசாயிகள், விவசாய மேம்பாட்டு திட்டத்தின் குழுவினர் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அன்னம் மற்றும் எண்ணத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
29 அக்டோபர் வைகுந்த பீஸ் கார்டன் மற்றும் ரோட்டரி கிளப் இணைந்து இலவச கண் மருத்துவ முகாம் 3 நாட்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்டோர் கண் பரிசோதனை செய்ததன் கூடவே கண் அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இலவச ஸ்பெக்ஸ் வழங்கும் சேவையும் நடந்தேறியது. பல கிராம மக்கள் இந்த சேவையினால் பயனடைந்தனர். நவம்பர் 12 ஜபல்பூர் யூனிவர்சிட்டியிலிருந்து MBA ஸ்டூடெண்ட் சென்னையின் பல முக்கிய இடங்களுக்கு இன்டர்ன்ஷிப்காக வருகை தந்திருந்தனர். அவர்களுக்கு மனதை ஒருமுகப்படுத்தி கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை சகஜ ராஜயோகத்தின் வழியாக எடுத்துரைக்கப்பட்டது. பீஸ் கார்டனுக்கு வந்திருந்து தியானம் நம் வாழ்வில் எப்படிப்பட்ட பங்கை ஏற்படுத்த வல்லது என்பதை தெரிந்து கொண்டனர். சிவராத்திரியை முன்னிட்டு சிவ தரிசன உற்சவம் ஆன்மீக சமூக நல கிராமிய கலை கலாச்சார திருவிழா என்ற தலைப்பில் 26 மார்ச் அன்று தொடங்கி 31 மார்ச் வரை மிக விமர்சையாக வைகுந்த பீஸ் கார்டனில் நடைபெற்றது. இவ்வுற்சவத்தின் சிறப்பம்சமாக சப்தலிங்க தரிசனம், பாபாவின் 7 குணங்களை பிரதிபலிக்கும் சிவலிங்க காட்சியும், சகசிரலிங்க தரிசனமும், சமூக நலனுக்கான பலவிதமான ஸ்டால்களும், தியான அறையும், இறைவனுக்கு மடலும், இலவச மருத்துவ முகாமும் வைக்கப்பட்டிருந்தது. 26 மார்ச் துவக்க விழாவில் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் லிங்க தரிசனம் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் சமூக நலன் ஸ்டால்களான ராஜயோக படவிளக்கம், நீரின் மகத்துவம், பெண்மையை போற்றுவோம், பசுமை பாரதம், போதையில்லா என் குடும்பம், டிஜிட்டல் ஆரோக்கியம், என் கிராமம் பொன்னான கிராமம், மனதை அறிவோம், ஒளி ஒளி காட்சி ஆகிய ஸ்டால்கள் துவங்கி வைக்கப்பட்டது. 27 மார்ச் காலை துணிந்தேன் சாதித்தேன் என்ற நிகழ்ச்சி மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பல கிராமங்களிலிருந்து வந்திருந்தனர். செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் டிசேபிள் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் உரிமையாளர் மிஸ்டர் ரமேஷ் மற்றும் மிஸ்டர் பிரின்ஸ் பாண்டியன், ரீஹபிலிட்டேஷன் ஆஃபீஸர், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் மல்டிபிள் டிசபிலிட்டி நிப்மெட்டிலிருந்து வருகை தந்திருந்தார். நெம்மேலி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாணவர்கள் மிஸ் அருணிமா சின்ஹாவின் வாழ்க்கை சரித்திர நாடகத்தை தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். 27 மார்ச் மாலை செவிலியர்கள் நம் நண்பர் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. டாகூர் மெடிக்கல் காலேஜிலிருந்து 25க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். 28 மார்ச் காலை எண்ணம் ஓர் ஒளி என்ற தலைப்பில் சிற்பிகளுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு டாக்டர் கே தக்ஷணாமூர்த்தி ஸ்தபதி, மேனேஜிங் ட்ரஸ்டி, வாஸ்து வேதிக் ட்ரஸ்ட் மாமல்லபுரம், மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெவல் ஹெரிடேஜ் கமிட்டி வருகை தந்து சிறப்பித்தார். சிற்பிகளை கௌரவப்படுத்தி அவர்களுக்கு இறை நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. 28 மார்ச் மாலை வெற்றியின் பாதையில் என்ற தலைப்பில் +1 +2 மாணவர்களுக்கான வாழ்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. டாக்டர் என் ஜெய்சங்கர், ப்ரொஃபசர் அண்ட் HOD, டிபார்ட்மெண்ட் ஆஃப் IT, MNM ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜிலிருந்து வருகை தந்து மாணவர்களுக்கு கெரியர் கைடன்ஸ்க்கான பல தகவல்களை எடுத்துரைத்தார். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பயனடைந்தனர். மார்ச் 29 காலை மலரும் ஒட்டுக்கள் என்ற தலைப்பில் குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி டேலண்ட் ஷோ நடைபெற்றது. இதில் நடன போட்டி, பாட்டு போட்டி, மாறுவேட போட்டி, பேச்சு போட்டி ஆகியவைகளில் 150 குழந்தைகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற்று சென்றனர். மார்ச் 29 மாலை பெண்மையின்றி அமையா உலகு என்ற தலைப்பில் கிராமப்புற பெண்களுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்காக கோலப்போட்டி வைத்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தங்களது வீட்டை அமைதியான இல்லமாக மாற்ற தீப தியான நிகழ்ச்சியும் புத்துணர்ச்சி அளிக்கும் உடற்பயிற்சியும் கற்றுத்தரப்பட்டது. மார்ச் 30 காலை அலைபேசி வரமா சாபமா என்ற சுவாரஸ்யமான சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. இப்பட்டிமன்றத்தின் நடுவராக டாக்டர் சரண்யா ஜெயக்குமார், எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் வருகை தந்திருந்தார். நெம்மேலி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பட்டிமன்றத்தை ரசித்தனர். மார்ச் 30 மாலை அன்று கலை மாலை என்ற நிகழ்ச்சியில் சிவதாண்டவம், கைலாய வாத்தியம் ஆகியவை வைகுந்த பீஸ் கார்டனின் நுழைவாயிலில் உள்ள ஜலகண்டேஸ்வரரை சுற்றி வாசித்தும் முழு அமைதி பூங்காவில் சுற்றி வந்தும் வாசிக்கப்பட்டது. சுற்றுவட்டார கிராம மக்கள் இக்கலை திருவிழாவில் கலந்து கொண்டு உற்சாகமடைந்தனர்.
மார்ச் 31 அன்று சிவதர்ஷன உற்சவ நிறைவு விழாவில் பாபாவின் பரிவாரத்துடன் விண்ணை தொடும் 40 அடி உயர சிவனின் கொடியை மூத்த சகோதரி அவர்கள் ஏற்றி வைத்தார். அமைதி பூங்கா முழுவதும் பரிவாரத்தினர் சிவனின் கொடியை ஏற்றியவாறு அமைதி பேரணி செய்திருந்தனர். இந்நிறைவு விழாவில் 5 நாள் நடந்த சேவையின் வெற்றி விழாவாக ஆடல் பாடலுடன் கொண்டாடப்பட்டது. இறுதியில் சுய முன்னேற்றத்திற்காக ஏப்ரல் 1 மம்மா தினம் வரை சீட் ப்ராஜெக்ட் என்ற புது ப்ராஜெக்ட் ஸ்பார்க் விங்குக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் சுய முன்னேற்றத்திற்காகவும் விஸ்வ சேவைக்காகவும் வாய்ப்பினை அள்ளி தந்த பாப் தாதாவிற்கும் தாதிகளுக்கும் தீதிகளுக்கும் மற்றும் முழு பிராமண பரிவாரத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. ஓம் சாந்தி.